ஹாய் எவ்ரி ஒன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் லேட்டா ஷூட்டிங் வருது, சொன்ன டைம்ல படத்தை நடிச்சு கொடுக்காம போறது, இந்த மாதிரியான ஒரு பேட் பிஹேவியர்ஸால சினிமா ஃபீல்ட் அவுட் ஆன 2 முக்கியமான ஆக்டர்ஸ் பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் தான். இவரு 1981 அழகில் ஓய்வதில்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படத்தில் நடிக்க ஆரம்பிச்சு 80s 90s காலகட்டங்கள்லாம் நிறைய வெற்றி படங்கள், மௌனராகம், அக்னி நட்சத்திரம், கிழக்கு வாசல், இது மாதிரி சொல்லிட்டு நிறைய வெற்றி படம் கொடுத்தவர் தான். ஐயா ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய சினிமா ஷூட்டிங் ரொம்ப தாமதமா நடக்குமா. ஏன்னு பார்த்தா நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் மார்னிங் 6 மணி இல்ல 7 மணிக்கு ஷூட்டிங் டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட் வந்து ரெடியா இருப்பாங்க, ஷெட்லாம் போட்டு பக்காவா ரெடியா இருக்கும். ஆனா கார்த்தி அவர்கள் 7 மணிக்கு வராம, 8 மணிக்கு வராம, 9 மணிக்கு வராம 10, 11 மணி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தாமதம் வந்து ஷூட்டிங் ரொம்ப டிலே பண்ணுவாரு. படம் என்னவோ ஓரளவுக்கு வெற்றி பெறும், அது உண்மைதான். ஆனா ஷூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாகும். இவருடைய இந்த குணத்தினாலேயே இவருடைய படங்கள் வந்தாவே நம்ம கவுண்டமணி அவர்கள் இருக்காங்க, காமெடி கிங் கவுண்டமணி அவர்கள் கண்ணை மூடிட்டு ஒரு படத்துக்கு காட்சி கொடுத்து வரோம். ஏன்னா நம்ம கார்த்தி தான் வழக்கமா லேட்டா வரல, அந்த லேட்டா வர கேப்ல நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கார்த்தி படங்களுக்கு வந்து யோசிக்காம எத்தனை நாள் வேணுமோ காட்சிட்டு கவுண்டமணி கொடுத்துவார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல படம் சரியா போகாதனால அப்படியே இயக்குனர் தயாரிப்பாளரெல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. இதை வச்சு படம் பண்ணா ரொம்ப டிலே ஆகுது, நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஃபார்ம் அவுட் ஆனவர் தான். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2002-2003 அப்புறமா சினிமால ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு கார்த்தி அவர்கள். அதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன சைட் ரோல்ல தலையை மட்டும் காட்டுறாரு. அதுக்கு இவருடைய ஃபார்ம் அவுட்டு காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கமின்மைனா ஷூட்டிங் சரியா வரதில்லை, நிறைய படங்கள் தாமதம் பண்ணி கொடுத்ததுனாலதான் இவர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து 2வதா நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் 2002 அழகில் ஓய்வதில்லை படத்துல என்ட்ரி ஆனவர். கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்து 23 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு, ஒரு சில தோல்வி படமும் கொடுத்திருக்காரு. இவர் ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் வந்து சினிமா கரியர்ல சூப்பரா போச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. கிசுக்கள் இருக்கும், சிம்பு மேல நிறைய கிசுக்கள் இருந்திருக்கு. இருந்தாலும் படத்தோடைய ரிலீஸ் டேட்டு, ஷூட்டிங் சரியா பக்காவா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சிம்பு அவர்கள் நிறைய படங்களுக்கு ரொம்ப தாமதமா ஷூட்டிங் வருது. ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா டப்பிங் ஸ்டுடியோ வராம பாத்ரூம்ல வாய்ஸ் கொடுத்து சென்ட் பண்றது, இந்த மாதிரியான நிறைய வேலைகள்லாம் பண்ணிருக்காரு சிம்பு அவர்கள். ஆனா படம் ஒரு சில படம் ஓடி இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப டிலே பண்ணதுனால ரொம்ப ப்ரொடியூசர் நிறைய லாஸ் ஆயிட்டு நிறைய படம் சரியா போகல. 2012-13 அப்புறமா நிறைய படம் சரியா போகாதனால நிறைய பட வாய்ப்புகள் குறைஞ்சது. அந்த கிசுக்கு அதிகமானதுனால நம்ம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அப்படியே நிறைய படங்கள் நடிக்கிறது குறைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஆன்மீகத்துல போறேன்னு சொல்லிட்டு இப்ப ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு. இப்ப வந்து ஓரளவுக்கு சினிமால மேல வந்துட்டாரு. அந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்து கம்பேக் கொடுத்து இப்ப சினிமால ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்காரு. ஆனா இவரும் ஒரு காலகட்டங்கள்ல ஃபீல்ட் ஆனவர் தான். இப்ப ஓரளவுக்கு மேல வந்துட்டாரு. இந்த 2 நடிகர்கள் ஒழுக்கமின்மையால, அதாவது லேட்டா ஷூட்டிங் வரதுனால ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் யாராவது இந்த மாதிரியான ஒரு பேட் பிஹேவியரால ஷூட்டிங் வராம தாமதமாயிட்டு பட வாய்ப்பு குறைஞ்சி ஃபீல்ட் அவுட் ஆயிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.